தமிழ்நாட்டில் விஜய் என்கின்ற நடிகர் அரசியலுக்கு வந்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்த விஜயை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் தங்களுடைய கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு இயக்கமாக மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அவர் இந்து கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்தி அவருடைய பேரே ஜோசப் விஜய் தெரியுமா அப்படின்லாம் பிஜேபி லீடர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது அந்த சமயத்தில் விஜய் மேலே ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துது. பாவம், அவரை போய் இப்படியெல்லாம் தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களே அவர் மேலே பரிதாபப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்திங்களா, கிறிஸ்தவர்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க பயப்படுறாங்க அப்படிலாம் கூட கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அவர் அரசியலுக்கு வந்தவுடனே அப்படியே நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. பிஜேபிக்காரங்க இப்போ அவரை தாக்கி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவரை பற்றி தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பிஜேபியினுடைய கைக்கூலி, திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக அவரை பிஜேபிக்காரங்க வளர்த்து விட்டுருக்குறாங்க. அவர் மறைமுகமாக பிஜேபிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கிறிஸ்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவர் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்தின் தலைவர்களையெல்லாம் பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் வரலை. இதை பற்றி NDTVயில் கூட ஒரு நியூஸ் வந்திருக்குது, அதை திரையில் பாருங்கள் நீங்கள். இவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பயந்து அவர் கூட நம்ம சேர்ந்துடக்கூடாது, அவர் கூட நாம் அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ தலைவர்களை ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜய் என்பவர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர் என்கின்ற அச்சம் கிறிஸ்தவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது அவர் திமுகவை தோற்கடிப்பதற்காக பிஜேபியால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க இன்றைக்கி நினச்சிக்கிட்டு அவரை மறைமுகமாக இல்லை, நேரடியாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அவருக்கு எதிராக பேசுகின்றார்கள். அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். எதற்காக விஜயை பார்த்து இவங்க பயப்படுறாங்க? ஏன்னா விஜய் திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக பிஜேபியால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, பிஜேபி என்பது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இதற்கு சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ விஜய் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் அப்படின்னு கிறிஸ்தவங்க நினைக்கிறதுனால அவர் மேலே ஒரு அச்சம் வந்திருக்கு இவங்களுக்கு. அதனால் அவர்கிட்ட அவங்க ஒதுங்கி இருக்கிறது மட்டுமில்லை, அவரை பற்றி தாக்கியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் எந்த அரசியல் கட்சியையும் சரி அப்படின்னோ தவறு அப்படின்னோ சொல்லலை. ஆனால் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய இந்த போக்கு இருக்குது இல்லையா, இது கிறிஸ்தவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பொய்யான மார்க்கம் என்பதையும், பைபிள் என்பது எப்படி ஒரு பொய்யான புத்தகம் என்பதையும் நமக்கு காட்டுது. எப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. கிறிஸ்தவர்கள் ஏதோ நாங்கள் ஆவிக்குரிய கூட்டம், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பொய். இவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க ஏதோ கடவுளை சேர்ந்த இயக்கம் மாதிரி காட்டிக்கிறாங்க தங்களை. அப்படிலாம் கிடையாது. இவங்க இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளைப் போல, மற்ற மதங்களைப் போல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இதை தான் இவங்களுடைய இந்த அரசியல் ரீதியான இந்த நம்பிக்கைகள் இருக்குது பார்த்திங்களா, இவங்களுடைய பிரதிபலிப்புகள், இதெல்லாம் நமக்கு காமிக்குது. பைபிளில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னை பின்பற்றுகிற நீங்களும் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க இந்த உலகத்திற்கு உரியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அது அவங்கள பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் பரலோகத்திற்குரியவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கவன் தான் அரசியல், சினிமா அப்படின்லாம் போய்கிட்டுருப்பான். கிறிஸ்தவங்க அதில் இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கணும். அது இவங்களை பாதிக்கக்கூடாது. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, அது எதையும் பார்த்து கிறிஸ்தவர்கள் அஞ்சக்கூடாது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த பூமியை ஒரு கூடாரம், இப்போ கலைஞ்சிரும். அதனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், என்னை பின்பற்றுகிற நீங்கள் வித்தியாசமானவங்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துருக்கார். ஆனால்
கிறிஸ்தவங்க இப்படி அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதும், ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக இருக்கிறதும், யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதும், இதெல்லாம் எதை காமிக்குது? கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத காமிக்குது. இவங்க பரலோகத்துக்குரியவர்கள் இல்லை. இந்த ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் தான் தங்களுடைய ராஜ்யம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் தான் தங்களுடைய ராஜ்யம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? இதையெல்லாம் கிறிஸ்தவங்க நம்புறதில்லை. இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 2019 வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இந்தியாவில். 2014 பிஜேபி ஜெயிச்சு அவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க நம்பினாங்க. இப்போ 2019 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் பிஜேபி தோத்துறணும், ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லி கிறிஸ்தவங்க ஒவ்வொரு சபையிலையும் ஜெபம் பண்ணாங்க. பொதுக்கூட்டங்கள் போட்டு அங்கேயும் ஜெபிச்சாங்க. அதுலேயும் சில கிறிஸ்தவ தலைவர்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார், இந்த தேர்தலில் பிஜேபி தோற்றுறோம், வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்னு ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார்னு தீர்க்க தரிசனமாக சொல்லி அதுக்காகவும் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த தேர்தலில் பிஜேபி திரும்பவும் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றுது. சரி, அப்போ இது எதை காட்டுது? கிறிஸ்தவங்க இவ்வளவு சபையாக சேர்ந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பிஜேபி தோக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்கன்னா, ஏன் ஜெபிக்கிறாங்க? ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு. அதையெல்லாம் கிறிஸ்தவங்க நம்புகிறாங்களா? இல்லை, நம்புறதில்லை. ஏன் நம்புறதில்லை அப்படிங்கிற காரணத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த பைபிளில் இருக்கிற எதையும் கிறிஸ்தவர்களால் பின்பற்ற முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்தவர்களால் வாழ முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கிறபடி அவங்களுடைய மதத்தை காப்பாற்ற முடியாது. இது கிறிஸ்தவங்களுக்கு நல்லா தெரியும். பைபிள் என்பது இன்றைய வாழ்க்கைக்கு, இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு புத்தகம். இதை கிறிஸ்தவங்க நேரடியாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறத நம்ம பார்க்கும்போது நாம் புரிஞ்சுக்கலாம், பைபிளை அவங்க நம்பலை. பைபிளை பின்பற்றினால் தங்களுடைய மதத்தை காப்பாற்ற முடியாதுன்னு கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். பைபிளை நம்புனா அவங்களுடைய மதத்தை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது அவங்களுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் பின்பற்றி தங்களால் வாழவும் முடியாது. சாதாரண அன்றாட வாழ்க்கையை கூட வாழ முடியாது. அதுவும் முக்கியமாக அவங்களுடைய மதத்தை இந்த உலகத்தில் காப்பாற்றணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்ற முடியாதுங்கிறது கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த பைபிள் இருக்குது, இது நடைமுறைக்கு ஒத்து வராத, இந்த காலத்திற்கு பொருத்தமில்லாத ஒரு புத்தகம். இதை கிறிஸ்தவங்களே நமக்கு காமிக்கிறாங்க. இதில் இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக. அன்றைக்கே உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினதுனால, அன்னைக்கு எப்படி வாழணும், உலகம் சீக்கிரம் அழிய போகுது, அவ்வளோதான், எல்லாம் முடிய போகுது, இயேசு கிறிஸ்து திரும்ப வர போகிறார், இப்போ வந்துடுவார், உடனே வந்துடுவார், அதனால் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழாதீங்க, இப்படியெல்லாம் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி பின்பற்ற முடியல. காரணம் என்ன? ஏன்னா அந்த புத்தகம் பைபிள் என்பது இந்த காலத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது. அன்றைக்கே உலகம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்றபடி எழுதி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் எப்படி வளர்ந்தது, எப்படி பரவுச்சுங்கிற சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அரசியல் ரீதியான அரசியல் பலம் கொண்டு பல இடங்களில் பரவி இருக்கு. வலுக்கட்டாயமாக பல இடங்களில் தங்களுடைய மதத்தை பரப்பி இருக்கிறாங்க. அதுக்கு சரித்திரத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்தியாவிலேயே சில இடங்களில் வன்முறையை பயன்படுத்தி பயமுறுத்தி மதத்தை பரப்பி இருக்கிறாங்க, மற்றவங்கள மத மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்போது என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல, இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழக்கூடாது அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதை கிறிஸ்தவங்க அன்னையிலிருந்தே பின்பற்றலை. அப்போ கிறிஸ்தவ மதம் வளர்ந்த விதத்தை பார்த்தாலே கிறிஸ்தவர்கள் பைபிளை நம்பலை, பைபிள் என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத புத்தகம் என்று அன்னைக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் இன்னும் நல்ல தெளிவாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒருவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே எல்லாம் தெளிவாக தெரிய வரும். இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள மனிதர் கிடையாது. அவருடைய பேச்சை பார்த்தீங்கனாலும் சரி, பப்ளிக்காக எப்படி அவர் நடந்துக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கனாலும் சரி, அவர் தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவர் பொது இடத்துல வச்சு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக அவமானப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பப்ளிக்காக செய்யக்கூடியவர் அவர். அவருக்கு அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முழு ஆதரவு கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியாக அவருடைய ஆதரவு இவங்களுக்கு தேவைப்படுது.
அதனால அப்படிப்பட்ட தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தருக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக காமிக்குது. இப்போ கிறிஸ்தவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பின்பற்றணும்னு நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை யாராலும் பின்பற்ற முடியாது. காரணம் என்ன? ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த பைபிள் என்பது இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்டது அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்னால் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்ததுனால, இயேசு கிறிஸ்து அப்போவே திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அப்படிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவங்க எழுதி வச்சதெல்லாம் அப்போவே பொய்யாயிடுச்சு. உலகம் முடியலை, இயேசு கிறிஸ்துவும் திரும்ப வரல. தீர்க்க தரிசனங்களெல்லாம் பொய்யானதற்கு பிறகும் அந்த மதத்தை அப்படியே காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார், இனிமேல் தான் உலகத்தின் முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உலகம் அப்பொழுதே முடிந்து விடும் என்கின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எழுதப்பட்ட உபதேசங்களை இன்றைக்கி கிறிஸ்தவங்களால் கடைப்பிடிக்க முடியல. உலகத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அரசியல் கட்சிகளை நம்பித்தான் கிறிஸ்தவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்தவங்க இன்றைக்கி வாழலை, அரசியல் தலைவர்களை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பலத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய மதத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க. ஆக மொத்தத்தில் பைபிள் என்பது ஒரு பொய்யான புத்தகம். அது பொய்யான தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் என்பதை கிறிஸ்தவர்களுடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது.